Kindly use earphones for better experience. வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எது பார்க்க போகிறோன்னா cuberoot எப்படி ஹை ஸ்பீடாக உங்களால் பர்ஃபார்ம் பண்ண முடியும், அதாவது ஹை ஸ்பீடாக உங்களால் பண்ண முடியும். இதை வந்து உங்களால் எக்ஸாம்ஸ் எழுத போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக cuberoot பண்ணலாம், அதுவும் ஸ்பீடாக பண்ணலாம். ஜஸ்ட் 2 செகண்ட்ஸ்குள்ளே உங்களால் பண்ண முடியும். ஏன் இதை 1 செகண்ட்குள்ளே பண்ணலாம், நிஜத்திலே சொல்கிறேன். சரி, இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன cuberootன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களோட இன்ஸ்டாகிராம் மற்றும் பிளாக் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரி, இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போடலாம். இப்போதான் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா, என் பேர் மோனஹரி. இந்த சேனல் முழுக்க வெரிக் மேட்ச் ஸ்பின் மேட்ச் கொஸ்டின் அப்படிதான். இல்லைனா சொன்னீங்கன்னா மறக்காம அப்படியே கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த cuberoot கண்டுபிடிக்கிறதுக்கு 1 to 10, அதாவது 1 to 10 நம்பர்ஸ் வர கியூப்ஸை மட்டும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களால் ஈஸியாக பண்ணிக்கணும். உங்களால் 20, 30 அதெல்லாம் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. 10 வரைக்கும் பண்ணியிருந்தால் மட்டும் போதுங்க. அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு கியூப் வீடியோ ஆல்ரெடியாக போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அப்படி இல்லைன்னா கார்டு இங்கே கொடுக்குறேன், செக் பண்ணி போய் பார்த்துக்கோங்க. 10 கியூப் வரைக்கும் மனப்பாடம் பண்ணிட்டோம். சரி, இப்போ என்ன ஸ்டெப்ஸ்ன்னு பார்த்துடலாம். 10 கியூப் வரைக்கும் மனப்பாடம் பண்ணதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம். எக்ஸாம்பிள் என்னென்னா 24,389 இது நம்மளோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இதுக்கு வந்து நம்ம கற்றுக்க வேண்டியதுன்னா பாசிபிலிட்டிஸ், அதாவது பாசிபிலிட்டிஸ் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த ஒர்க் அவுட்டை நீங்கள் ஸ்பீடாக பண்ண முடியும். ஸ்கொயர் ரூட்டுக்கும் ஒரு பாசிபிலிட்டி இருந்துச்சு, அது அந்த வீடியோ பார்க்கலனாலும் கார்டு கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அந்த பாசிபிலிட்டிஸில் ஒன்று பாசிபிலிட்டிஸ் வந்து அதுக்கு 2 இருந்துச்சு, ஆனால் இதுக்கு வந்து ஒரே ஒரு நம்பர் தான். நல்ல நம்பர் வச்சுக்கோங்க, ஒரே நம்பர் தான் பாசிபிலிட்டி. எக்ஸாம்பிள் 2438. இது தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், என்னன்னு பார்த்துடலாம். அப்புறமா நான் ஸ்கொயர் ரூட் ட்ரிக்குன்னு ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் அது ஸ்கொயர் ரூட்டுக்கான ட்ரிக்குங்க. அந்த வீடியோவை பார்க்கலனாலும் கார்டு கொடுத்துருக்கேன், செக் பண்ணி போய் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவில் நான் ஸ்கொயர் ரூட் எப்படி ஹை ஸ்பீடாக பண்ணலான்றதை சொல்லி கொடுத்தேன். இந்த வீடியோவில் cuberoot எப்படி ஹை ஸ்பீடாக பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அப்புறமா அதில் ஸ்கொயர் ரூட்னால் எனக்குமே பாசிபிலிட்டிஸில் 2 நம்பர்ஸ் இருக்குமா இல்லை, ஆனால் இது அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சரி, இப்போ cuberootனா வெறும் பாசிபிலிட்டிஸுக்கு ஒரு நம்பர் தான் இருக்குங்க. ஒரு பாசிபிலிட்டிக்கு ஒரு நம்பர் தான், அதில் ஒரு பாசிபிலிட்டிக்கு 2 நம்பர். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு எல்லா நம்பர்ஸும் ஒத்து வரும், அதாவது எல்லா நம்பர்ஸும் வரும். 1 to 10 எல்லா நம்பர்ஸும் வந்துடும், 1 to 9 ஆனால் அதுக்கு 1, 4 சில நம்பர்ஸ் தான் வரும் கரெக்டாக. இப்போ 1, 4, 6, 5 அந்த மாதிரி தான் வரும். சரி, 2, 4, 3, 8. சரி, இப்போ வாங்க நம்மளோட டாப்பிக்கு போகலாம். 9. ஃபஸ்ட்டு நம்ம பாசிபிலிட்டிஸ் என்னன்னு ஃபஸ்ட்டு வந்து சிலதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதே தான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 பாசிபிலிட்டிஸ், இன்னொரு 4 பாசிபிலிட்டிஸ் தெரிஞ்சுக்கலாம். சரி, ஸோ 0ஓட பாசிபிலிட்டி வந்து 0. சரி, இதாங்க நம்மளோட பாசிபிலிட்டி. 0னா 0, 1னா 1, 4னா 4, 5னா 5, 6னா 6, 9னா 9. அதாவது கொஸ்டினோட லாஸ்ட் நம்பர் 0ல முடிஞ்சிச்சுன்னா ஆன்சரோட லாஸ்ட் நம்பர் 0. கொஸ்டினோட லாஸ்ட் நம்பர் 1ல முடிஞ்சிச்சுன்னா ஆன்சரோட லாஸ்ட் நம்பர் 1. கொஸ்டினோட லாஸ்ட் நம்பர் 4ஆக இருந்துச்சுன்னா ஆன்சரோட லாஸ்ட் நம்பர் 4. கொஸ்டினோட லாஸ்ட் நம்பர் 5ஆக இருந்துச்சுன்னா ஆன்சரோட லாஸ்ட் நம்பர் 5. அண்ட் கொஸ்டினோட லாஸ்ட் நம்பர் 6 அண்ட் = 6, ஆன்சரோட லாஸ்ட் நம்பர் 6. அப்புறமா 9 கொஸ்டினோட லாஸ்ட் நம்பராக இருந்துச்சுன்னா ஆன்சரோட லாஸ்ட் நம்பரும் 9 தான். இது தெரிஞ்சுக்கோங்க. அப்புறமா ரெண்டாவது இது வந்து கொஸ்டினோட லாஸ்ட் நம்பர் 2ஆக இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணுவேன், ஸோ = 8 கரெக்டு. ஸோ கொஸ்டினோட லாஸ்ட் நம்பர் 3ஆக இருந்துச்சுன்னா ஆன்சரோட லாஸ்ட் நம்பர் 7. அப்புறமா கொஸ்டினோட லாஸ்ட் நம்பர் 7ஆக இருந்துச்சுனாலும் ஆன்சரோட லாஸ்ட் நம்பர் 3. அப்புறமா கொஸ்டினோட லாஸ்ட் நம்பர் 8ஆக இருந்துச்சுன்னா ஆன்சரோட லாஸ்ட் நம்பர் 2.
சரி இப்போ வாங்க இதை வச்சு எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்துக்கோங்க. அப்புறமா எதில் முடியுது நம்மளோட கொஸ்டினோட லாஸ்ட் நம்பர், அதாவது எது வந்து நம்மளோட லாஸ்ட் நம்பர் ஆஃப் தி கொஸ்டின் 9. ஸோ ஆன்சரோட லாஸ்ட் நம்பர் என்ன உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் 9 தான். ஸோ 9. ஸோ 9 சரி முடிச்சிருச்சு. அப்புறமா இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட்டில் என்ன பண்ணுவோம், அதாவது லாஸ்ட்டில் இருக்கிற 2 டிஜிட்ஸ் வந்து மறந்துடுறோம். அதாவது மறந்துக்கோங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், சொல்லியிருப்பேன், கரெக்டாக சொல்லியிருப்பேன். இப்போ வந்து அது ஸ்கொயருங்கிறதுனால 2 நம்பரை வந்திருப்போம். இது கியூப் ரூட்டு தானே. ஸோ அதனால 3 நம்பர்ஸை மறந்துக்கோங்க. அதாவது லாஸ்ட்டில் இருக்கிற 3 நம்பர்ஸையும் மறந்துக்கோங்க. இப்போ லாஸ்ட்டில் இருக்கிற 3 நம்பர்ஸை தனியாக பிடிச்சிக்கிறோம். இப்போ 2, 3, 8, 9. ஸோ 24 மட்டும் தனி நம்பர்னு வச்சுக்கோங்க. இந்த 3, 8, 9 பார்க்காதீங்க, 24 மட்டும் பாருங்க. ஸோ 24 எனக்குமே டிவிஷன்ஸ்னால் நம்ம கம்மியான நம்பர்ஸ் அந்த மாதிரி தான் எடுத்துப்போம். அதே நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இப்போ 1ஓட கியூப் என்ன 1, 2ஓட கியூப் 8, 3ஓட கியூப் 27 தாண்டி போயிடுதுல்ல. டிவிஷன்னா நம்ம அதில் இருக்கிற லெஸ் நம்பர்ஸ், அதாவது லெஸ் நம்பர்ஸ் தான் எடுப்போம். ஸோ 2. ஸோ 2ங்கிறதுனால 29. ஸோ நம்மளுக்கான ஆன்சர் 29. புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் அப்படியே பார்த்துருவோம். ஸோ 24 ஃபஸ்ட்டு வந்து பாசிபிலிட்டிஸ் கற்றுக்கணும். அது வந்து நான் எழுதி வச்சுருக்கேன், மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இதையும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க, அதையும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. மனப்பாடம் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை, எதுனா ஆட் பண்ண 10 அந்த மாதிரி வருதுன்னு பார்த்துக்கணும். இதுதான் அந்த நாள் நம்பருக்கு மட்டும்தான். மீதி எல்லா நம்பர்ஸுக்கும் அதே நம்பர் தான் சேம். இப்போ 29 ஃபஸ்ட்டு வந்து 9ல் முடிகிறதுனால 9. அப்புறமா லாஸ்ட்டில் இருக்கிற 3 டிஜிட்டை ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டில் இருக்கிற 2 டிஜிட் ரெண்டுத்தையும் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். அப்புறமா 24 இருக்கா. எனக்குமே டிவிஷன்ஸ்னால் நம்ம கம்மியான நம்பர்ஸ் தான் எடுத்துப்போம். அதோட வேல்யூவை மட்டும்தான் போடுவோம். அதே போல் தான் இங்கேயும் பண்ண போகிறோம், எந்த மாற்றமும் இல்லை. ஸோ 24. ஸோ 24ங்கிறதுனால 2 கியூப் 8, 3 கியூப் என்ன 27. ஸோ 27னா என்ன தாண்டி போயிடுதுல. ஸோ தாண்டி போயிடுறதுனால 2 கியூப் 8 தானே. ஸோ 8. ஸோ 2. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமே. ஃபஸ்ட்டே கூட உங்களால் ஸ்ப்ளிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இல்லை நான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி லாஸ்ட்டில் ஸ்ப்ளிட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் தான், உங்களோட இஷ்டம். ஸோ 3 நம்பர்ஸ் முன்னாடி இருக்கிறதுனால இதை ஸ்ப்ளிட் பண்ணலாம். அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு 3 நம்பர்ஸ் அதில் 2 நம்பர்ஸாக இருந்ததுனால 2 நம்பர்ஸ் அப்படியே விட்டோம். இப்போ வந்து 8 இதோட பாசிபிலிட்டி என்னன்னு நான் சொன்னேன். இதோட பாசிபிலிட்டிஸ் என்னன்னு நான் இங்கே எழுதியிருக்கேன். 2வா கரெக்டாக 2 தான் வரும். ஏன்னா 8 + 2 நான் தானே 10ன்னு வரும். ஸோ 2. ஸோ 2 தான் நம்மளோட லாஸ்ட்டு. இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா இது வந்து ஃபஸ்ட்டு நான் லாஸ்ட்டு 3 டிஜிட்டை ஸ்ப்ளிட் பண்ணதுனால நீங்கள் ஃபஸ்ட்டு 3 டிஜிட்டை மட்டும் பாருங்கள். ஸோ 373. 373 எங்கே இருக்குது? ஸோ 7 கியூப் 343, 8 கியூப் 512 தாண்டி போயிடுதுங்க. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், அப்போ 343 72 தான் நம்மளுக்கான ஆன்சர். இன்னும் தடவை உங்களுக்காக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு முடிச்சிடலாம். ஸோ 8ஓட பாசிபிலிட்டி என்ன 2. ஸோ 2. அதுக்கடுத்து 373. அதுக்கு பிலோ நம்பர்ஸாக என்ன இருக்குது 7 கியூப் மட்டும்தான் அப்படி இருக்குது. ஸோ 72. ஸோ 72 தான் நம்மளுக்கான ஆன்சர். புரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அதோட லைக் கொடுத்துருங்க. இதே போல் நிறைய இன்ட்ரெஸ்டான வேதிக்கு மேட்ச் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ மேக்ஸிமம் பீப்புள்ஸு ஷேர் பண்ணி விடுங்க. இதே போல் நிறைய வித்தியாசமான வேதிக்கு மேட்சோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.